Sweet greetings. This is Johnson. Welcome back to Joanne English. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு கண்டினியூவேஷன் லெசன் தான். போன கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பற்றி நாம் பார்த்தோம். ஆனால் அதில் சிம்பிள் டென்சஸை பற்றி மட்டும்தான் நாம் பார்த்தோம். இதில் மீதி இருக்கக்கூடிய டென்சஸையும் எப்படி மாற்றுறது, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்காது. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதையும் லேர்ன் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த லெசனையும் கவனிங்க. கண்டிப்பாக யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. அதோட இன்னொரு விஷயம் கூட, வேற ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இல்லை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது பத்தாது, இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்னும் நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, we can continue our continuous tenses where we stopped. இந்த present continuous tenseல பயன்படுத்த போகிற ஃபார்முலா சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய பி ஃபார்ம் மட்டும்தான். அதாவது ஆம், ஈஸ், ஆர், இது மூணு மட்டும் தான் பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது வேர்ப், மெயின் வேர்பு, அதுக்கு மெயின் வேர்போட சேர்த்து ஐஎன்ஜி, அப்புறம் ஆப்ஜெக்ட். இந்த பேசிவ் ஃபார்மில் பயன்படுத்த போகிற ஃபார்முலா ஆக்டிவில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாகவும், பி ஃபார்ம் வேர்ப் ஆம், ஈஸ், ஆர், இதை தொடர்ந்து பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறமாக V3, அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் ப்ரிப்போஷன் பை, அப்புறம் ஆக்டிவில் வரக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள், ஐ ஆம் டிரைவிங் எ கார். இது ஆக்டிவ் வாய்ஸில், ஏன்னா சப்ஜெக்ட் வந்திருக்கு, பி ஃபார்ம் வேர்ப் ஆம் வந்திருக்கு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் எ கார் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ஆக்டிவ் வாய்ஸ். இது நம்ம பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்பொழுது முதல்ல இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கார், பேசிவில் சப்ஜெக்ட் எ கார், அதுக்கப்புறமாக இந்த காருக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய பி ஃபார்ம் வேர்ப். கார் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன், அதனால் சிங்குலர் பி ஃபார்ம் வேர்ப் ஈஸ் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா பீயிங் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தி சொல்லியிருக்கேன். ஸோ பீயிங். இதுக்கப்புறமா V3, அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்மை பயன்படுத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரிவன். இந்த ட்ரைவுங்கிற வார்த்தைக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ட்ரோவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரிவன். ஸோ இங்கே கரெக்டான வார்த்தை வந்து ட்ரிவன். அதுக்கப்புறமா பயன்படுத்த போகிற வார்த்தை ப்ரிப்போசிஷன் பை. அதுக்கப்புறமா ஆக்டிவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாற்றும் பொழுது அங்கே ஐன்னு இருக்குது, இங்கே மீன் நம்ம மாற்றணும். இவ்வளோ தான் ஆக்டிவ் டு பேசிவ். அடுத்து பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுலேயும் அதே ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். ஆனால் ப்ரெசண்ட்டில் ப்ரெசன்ட் பிஃபார்ம் பயன்படுத்தியிருக்கோம், இங்கே பாஸ்ட் பிஃபார்ம் பயன்படுத்தியிருக்கோம் ஆக்டிவில். அவ்வளோதான் வித்தியாசம். பேசிவ் வாய்ஸ்லேயும் அதே ரூல் தான், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிற அதே ரூல் தான். பி ஃபார்ம் வேர்ப் மட்டும் பாஸ்ட்டில் வந்திருக்கு, மற்றபடி எல்லாமே அதே சேம் ரூல். இப்போது நாம் டைரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். ஹி வாஸ் ரிவைசிங் ஹிஸ் புக். இது ஆக்டிவில். பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ் புக் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் சிங்குலர் நவுனாக இருக்கிறதுனால சிங்குலர் பி ஃபார்ம் வாஸ் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்ததாக பீயிங் பயன்படுத்தி வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் ரிவைஸ்டு பயன்படுத்தி ப்ரிப்போஷன் பை, அதுக்கப்புறம் நவுனில் இருக்கக்கூடிய, அதாவது சப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹீ அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்டில் ஹிம்மாகவும் மாற்றி பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம் பர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி பார்க்கலாம். பர்ஃபெக்டில் முதலாவதாக வரக்கூடியது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஹேவ் இல்லைனா ஹேஸ், V3, ஆப்ஜெக்ட். இது ஆக்டிவில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. இதுவே பேசிவில் போகும் பொழுது ஆக்டிவில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாகவும், ஹேஸ் இல்லைனா ஹேவ்,
கூட பீன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து V3 வேர்பை நாம் எழுதணும். அப்புறம் பை அப்படிங்கிற ப்ரிப்போஷன், அதுக்கப்புறம் ஆக்டிவில் வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட், இங்கே ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுடைய ஃபார்முலா. இதில் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு எக்ஸாம்பிள், ஷி ஹாஸ் ஸ்டோலன் மை காஸ்ட்லி பென். இது ஆக்டிவ் வாய்ஸில் பயன்படுத்திருக்கக்கூடிய அதே ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்கிறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மை காஸ்ட்லி பென், இதை சப்ஜெக்டாக கொண்டு வரலாம். மை காஸ்ட்லி பென் இது சிங்குலர் நவுனில் இருக்கிறதுனால ஹேஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை ப்ளூரலில் இருந்தால் ஹாவ் பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் பீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தொடர்ந்து V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை தொடர்ந்து ப்ரிப்போஷன் பை, அப்புறம் ஆக்டிவில் வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக, அதாவது ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும் பொழுது ஹெர்ராக மாற்றி ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும். அதாவது மை காஸ்ட்லி பென் ஹேஸ் பீன் ஸ்டோலன் பை ஹெர். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுலேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி தான், ஆக்டிவில் அதே ரூல் தான். ஆனால் இங்கே ஹேஸ் ஹேவுக்கு பதிலாக ஹேட் பயன்படுத்தியிருப்போம். பேசிவில் அதே போல் தான் ஹேஸ் ஹேவுக்கு பதிலாக ஹேட் பயன்படுத்த போகிறோம். இதுதான் ரூல். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். தி ஹேட் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட். இது ஆக்டிவில் வந்திருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஏன்னா ஆக்டிவில் பயன்படுத்தியிருக்கிற அதே ஃபார்முலா மூலியமாக உருவாக்கப்பட்ட சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை பேசிவில் மாற்றும் பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவில் வந்திருக்கக்கூடிய த அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வரணும். த அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஹேட் பயன்படுத்தி பீன் பயன்படுத்தி வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் அதாவது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ப்ரிப்போசிஷன் பை பயன்படுத்தி அங்கே ஆக்டிவ் வாய்ஸில் தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இதை அப்படியே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது தெம்மாகவும் மாற்றி உருவாக்கப்பட்ட பேசிவ் வாய்ஸ் இதுதான். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ஆக்டிவில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா சப்ஜெக்ட் வில் இல்லைனா ஷால், ஹேவ் ஃபார்ம், அதை தொடர்ந்து வேர்ப் 3 ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறம் ஆப்ஜெக்ட். இது ஆக்டிவில். பேசிவில் ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக வரக்கூடியது இங்கே சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து வில் இல்லைனா ஷால், அப்புறம் ஹாவ் பீன், அதை தொடர்ந்து V3 ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், பை, அப்புறம் ஆக்டிவில் வரக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட். இதுதான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸோடைய ஃபார்முலா. இதுக்கு எக்ஸாம்பிள், we shall have done our homework. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இதுக்கு பேசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அதாவது அவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது இது ஆப்ஜெக்ட், இதை சப்ஜெக்டாக பேசிவில் கொண்டு போகணும். அவர் ஹோம்ஒர்க், அதை தொடர்ந்து வில் போட்டு அதுக்கப்புறம் ஹாவ் பீன் தொடர்ந்து எழுதி வேர்ப் 3 ஃபார்ம் பயன்படுத்தி அதாவது டன் அப்படிங்கிறத பயன்படுத்தி பை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அஸ். ஏன் அஸ் வருதுன்னா சப்ஜெக்டில் அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வியாக இருக்குது, பேசிவில் மாறும்பொழுது அஸ்ஸாக இருக்குது. அதனால் அவர் ஹோம் ஒர்க் வில் ஹாவ் பீன் டன் பை அஸ். இது பேசிவில் வந்திருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதில் வரக்கூடிய எல்லா சென்டென்ஸுக்கும் அதாவது ஆக்டிவ் வாய்ஸும் சரி பேசிவ் வாய்ஸும் சரி தமிழ்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 8 வகையான டென்சஸை மட்டும்தான் நாம் பேசிவில் மாற்ற முடிஞ்சுது. ஏன் இன்னும் மீதி இருக்கக்கூடிய 4 வகையான டென்ஸையும் ஏன் மாற்ற முடியல அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், இந்த 4 டென்ஸையுமே நம்ம பேசிவில் மாற்ற முடியாது. ஏன்னா இதில் இந்த 4 டென்ஸ்லையும் பயன்படுத்தக்கூடிய அதே சென்டென்ஸ் அதாவது அதே ஃபார்முலாவை தான் நாம் பேசிவ்லையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதை பேசிவ் சென்டென்ஸில் நாம் மாற்ற முடியாது. திஸ் இஸ் த ஃபேக்ட். வி காண்ட் சேஞ்ச் இன்டு பேசிவ்.
இது வரைக்கும் டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது நாம் மாடல் வேர்ப்ஸ் பயன்படுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி நாம் பேசிவ் வாய்ஸில் மாற்றுறது, அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மாடல் வேர்ப்ஸுக்கும் ஒரே ரூல் தான். என்ன ரூல் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறமாக நாம் எந்த ஒரு மாடல் வேர்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம். அந்த மாடல் வேர்புக்கு பிறகு நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்பு V1 ஆகத்தான் இருக்க வேண்டும். அதாவது வேர்புடைய முதல் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் த சென்டென்ஸ் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டை எழுதி கொண்டு வந்துக்கலாம். இது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல். இதுவே பேசிவ் வாய்ஸில் மாறும் பொழுது சேம் ரூல் தான். பேசிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாறக்கூடிய அதே ஃபார்முலா தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பயன்படுத்த போகிற மாடல் வேர்ப், அதாவது கேனாக இருந்தாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி, ஹேஸ் டு, ஹேவ் டு, மஸ்ட், மைட், ஷுட், இது போல் எந்த ஒரு மாடல் வேர்ப் நம்ம பயன்படுத்தினாலும் அதுக்கு அடுத்ததாக பி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி வேர்புடைய தேர்ட் ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறமாக நீங்கள் ப்ரிப்போஷன் பை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஆக்டிவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்டாக கொண்டு வந்தால் இட்ஸ் அ கரெக்ட் ஃபார்முலா ஃபார் பாசிவ் வாய்ஸ். கேன் மாடலை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள், ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா நம்ம ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக கொண்டு வந்துடும். இங்கே ஆப்ஜெக்ட் திஸ் ப்ராப்ளம், இதை சப்ஜெக்டாக கொண்டு வந்தால் திஸ் ப்ராப்ளம் கேன், அதுக்கப்புறமா சொல்லியிருக்கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், கேன் பி, அதுக்கப்புறம் V3, அதனால் கேன் பி சால்வ்டு பை ஐ வந்திருக்கிறதுனால இங்கே ஆப்ஜெக்டாக மாறும் பொழுது மீ, solved by me, this problem can be solved by me. இதுதான் passive. இதில் சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் எல்லா வகையான வேர்பும் வரும். அதாவது ப்ரெசன்ட் வேர்பும் பயன்படுத்துவாங்க, பாஸ்ட் வேர்பும் பயன்படுத்துவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பயன்படுத்துவாங்க, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கூட பயன்படுத்துவாங்க. ஆனால் பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. வேறு எந்த வகையான வேர்பும் பயன்படுத்த மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒன்லி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் மட்டும்தான். அடுத்து இன்னொரு மாடல் வேர்ப் பேசிவில் மாற்றலாம். வி ஹாவ் டு கம்ப்ளீட் அவர் அசைன்மெண்ட். இது ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதை பேசிவில் மாற்றும் பொழுது ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டை கொண்டு வரணும். ஸோ அதனால் அவர் அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஹாவ் டு, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து V3 நாம் அங்கே ஆட் பண்ணணும். அதாவது கம்ப்ளீட்டட், அதுக்கப்புறமா ஒரு ப்ரிபொசிஷன் அண்ட் தென் சப்ஜெக்ட், இங்கே ஆப்ஜெக்ட், அங்கே வி, இங்கே கன்வெர்ட் ஆனால் அஸ். அவ்வளோதாங்க சென்டென்ஸு. இவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கற்றுக்கிட்டா அப்படின்னா நீங்கள் வேறு லெவல் தான். மற்ற மாடல் வேர்புகளையும் இதே போல் தான் நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். அடுத்து இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். இது ஆக்டிவில் எப்படி இருக்கும், பேசிவில் மாற்றும் பொழுது நாம் என்ன செய்யணும். இம்பேரட்டிவ் சென்ஸை பற்றி ஏதாவது ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாலேயே நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள் அண்ட் கம் அகைன் டு லேர்ன். முதல்ல இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ரூல், லெட் ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறமா V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் பேசிவ் வாய்ஸில் பயன்படுத்த போகிற ரூல். முதல்ல இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் சப்ஜெக்ட் இருக்காது, ஆனால் வேர்பை வச்சு தான் சென்டென்ஸே உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸ் செகண்ட் பர்சனை பார்த்து யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். எக்ஸாம்பிளுக்காக ஒரு சென்டென்ஸ், ஷட் த டோர். இது ஒரு இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இதை பேசிவ் சென்டென்ஸை மாற்றும் பொழுது ரூல் படி பார்த்திங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் த டோர் அப்படிங்கிறத லெட்டுக்கு அடுத்த வார்த்தையாக பயன்படுத்தி அடுத்ததாக பி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் ஷட் அப்படிங்கிற வார்த்தையும் ஆட் பண்ணிட்டா லெட் த டோர் பி ஷட். இதுதான் கரெக்டான பேசிவ் வாய்ஸ்.
ஃபார் ஷட் த டோர். அடுத்ததாக இந்த மாதிரி இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பேசிவில் மாற்றும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம ஆட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டா தட் இஸ் பெட்டர். அதே போல் சென்டென்ஸில் ரெக்வஸ்ட்டோ அட்வைஸோ ஆர்டரோ இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தால் அதையும் நாம் லெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு, யூ ஆர் அட்வைஸ்டு டு, யூ ஆர் ஆர்டர்ட் டு அப்படின்னு நாம் சென்டென்ஸை உருவாக்கினா தட் இஸ் மோர் பெட்டர் தேன் திஸ். அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் த ரைட் ஒன் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ சென்டென்சஸ். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ப்ளீஸ் டெல் ஹிம் டு கம் ஹியர். இது ஆக்டிவில் இருக்கக்கூடிய இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது இங்கே ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு டெல் ஹிம் டு கம் ஹியர் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டா திஸ் வில் பி அ பாசிவ் வாய்ஸ் ஃபார் ப்ளீஸ் டெல் ஹிம் டு கம் ஹியர். இது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குல்ல? எஸ், இது மட்டும் இல்லை, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நாம் கற்றுக்கக்கூடிய விதத்தில் கற்றுக்கிட்டால் எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது கொஷின் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய ஒரே ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா we have to speak in English very soon. So let's meet in the next class.